Hello students, welcome to Hiba Max Study Time. 8th Standard Max பார்த்துட்ருக்கோம். Chapter 5 Squares and Square Roots இல்லையா? So, exercise 5.4ல first question பார்க்கலாம். Find the square root of each of the following numbers by division method. So, division methodல 1 by 1 sums நம்ம solve பண்ண போகிறோம். First sum 2304. இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் முக்கியமாக டிவிஷன் மெத்தடில் சரிங்களா, இதை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேயும் பண்ணலாம். பட் கொஷினில் வந்து டிவிஷன் மெத்தட்னு கொடுத்தாங்கன்னா நம்ம டிவிஷன் மெத்தட் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம லாங் டிவிஷன் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம் 2304. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறனால ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கலாம் 23. ஸோ 23க்கு கம்மியாக இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 16. கரெக்டாக 25 வந்து இதை விட ஜாஸ்தி. ஸோ நான் 16 எடுத்துக்கிறேன், இதோட கம்மியாக உள்ள நம்பர் எடுத்துக்கிறேன். அப்போது 4 4s are 16 இல்லையா. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். 23 மைனஸ் 16ஓட வேல்யூ என்ன, 7. இப்போ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு நம்பரையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 704. அண்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா, செகண்ட் நம்பர் நம்ம எடுக்கும்போது கோஷன்ட்டை இன்டூ 2 பண்ணணும். அப்போ 4 2s are 8ன்னு எடுக்கணும் சரியா. 4 2s are 8. இப்போ இங்கே என்ன நம்பர் நான் ஆட் பண்ணுறனோ அதே நம்பர் தான் இங்கே ஆட் பண்ணணும். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 4. 4 எப்போல்லாம் வரும், 2 into 2 வரும். அதுக்கப்புறம் 64 இருக்குது, அது 8 into 8. ஸோ இப்போ ரெண்டத்தையும் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 82 into 2 பண்ணுங்கள். 82 into 2 பண்ணால் 4, 8 2s are 16. ஸோ கண்டிப்பாக இது கிடையாது. அப்போ அடுத்த வேல்யூ எடுத்துக்கணும். அடுத்த வேல்யூ என்னது, 8. 88 into 8 எடுத்து பாருங்கள். 8 8s are 64, பேலன்ஸ் 6. 8 8s are 64 plus 6 70. கரெக்டாக வந்துருச்சா. ஸோ இப்போ இங்கேயும் 8 எழுத போகிறேன், இங்கேயும் 8 எழுத போகிறேன். அப்போ எனக்கு ஆன்சர் 704ன்னு கிடைக்கும் இல்லையா. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஆன்சர் 0. ரொம்ப ஈஸியான சம் பார்த்தீங்களா, ரொம்பவே ஈஸி தான் இல்லையா. நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் ஸ்டெப்ஸை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 2 டிஜிட்டாக பிரிச்சுக்கிறோம் இல்லையா. 23 ஃபஸ்ட்டு எடுக்கிறோம், அது கீழே இருக்கிற ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கிறோம், மல்டிபிள் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப்பு வரும்போது 4 into 2 பண்ணி எழுதிக்கிறோம். அண்ட் இங்கே என்ன நம்பர் ஆட் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளோட வேல்யூ கிடச்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆக் த சம். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதுவோன்னா, ரூட் ஆஃப் 2304 is equal to 48. கோஷன்ட் என்னவோ அதுதான் எழுதணும். நிறைய பேர் இதை எழுதிடுவீங்க, இதை எழுதக்கூடாது. கோஷன்ட் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். கிளியரா சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 4489. ஸோ சேம் லாங் டிவிஷன் அதே மெத்தட் தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். 4489 2 டிஜிட் முதல்ல எடுத்துக்கலாம். இப்போ 44க்கு அடுத்து உள்ள ஸ்கொயர் நம்பர் என்னது, கம்மியாக உள்ளது பார்த்தோன்னா 6 6 are 36 இல்லையா. அதுக்கு மேலே வந்து 7 7s are 49 வரும். பட் நம்ம அது கீழே இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும், 36. அப்போ இங்கேயும் 6 எழுத போகிறோம், இங்கேயும் 6 எழுத போகிறோம். 6 6 are 36. ஸோ 36 நான் இப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் 8ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம், 8 and 9. அப்புறம் என்ன சொன்னேன், கோஷன்ட்டில் இருக்கிற நம்பரை இன்டூ 2. அப்போ 2 6 are 12. இப்போ இங்கே என்ன நம்பர் ஆட் பண்ணுறோனோ அதே தானே இங்கேயும் ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணோம். அதுக்கு என்ன சொன்னேன் நான், யூனிட் பிளேஸ் பாருங்கள், 9 இருக்குது. அப்போ 9 எப்போல்லாம் பாசிபிள்னு பார்க்கணும். 3 3s are 9. இன்னொரு பாசிபிள் என்ன, 7 7s are 49. அங்கேயும் லாஸ்ட்டில் 9 வரணும் இல்லையா. இப்போ 3 எடுத்துக்கிட்டோன்னா பாசிபிள் இல்லை, ஏன்னா 3 1s are 3. பட் இங்கே எனக்கு 8 இருக்குது கரெக்டாக. அப்போ நான் 7 வச்சு ட்ரை பண்ணலாமா. 127 into 7. 7 7s are 49, balance 4. 7 2s are 14 plus 4 18, balance 1. 7 1s are 7, 7 plus 1 8. கரெக்டாக ஆன்சர் கிடச்சிச்சு பாருங்கள். வேல்யூ நான் ஆட் பண்ணும் 7. ஸோ இங்கேயும் 7 ஆட் பண்ணிடலாம், கோஷன்ட்லேயும் 7 ஆட் பண்ணிடலாம். கரெக்டாக எனக்கு 889 வேல்யூ கிடைக்குது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா 0. இப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதுவோம், ரூட் ஆஃப் 4489 is equal to 67. Understand of the sum எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 3481. ஸோ இதுவுமே 4 டிஜிட் தான், ஈஸியாக இருக்கும்.
3481. 34க்கு கம்மியாக என்ன எடுத்துக்கலாம் 25. ஏன்னா 34ஓட கிரேட்டர் வந்து 36. அப்போ 25 நம்பர் தான் எடுக்க முடியும். 5 5s are 25. 34ல இந்த 25 மைனஸ் பண்ண ஆன்சர் 9 இருக்கும். அண்ட் பேலன்ஸ் இருக்க 2 டிஜிட் நம்பரை கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ 8 1. இப்போ கோஷன்ல இருக்கிறது என்ன பண்ணும் இன்ட்டு 2ன்னு எழுதணுமா. 5 2s are 10. இப்போ எங்கள் லாஸ்ட்டில் 1 நம்பர் இல்லையா. ஸோ 1 எப்போல்லாம் வரும்னா 1 into 1. மறுபடியும் 81 லாஸ்ட்டில் வரும். எப்போ தெரியுமா 9 9s are 81. அப்போ நான் இங்கேயும் 9 ஆட் பண்ணும், இங்கேயும் 9 ஆட் பண்ணும். ஏன்னா 1 பண்ணால் ஆன்சர் வராது. 1 1s are 1 தான் வரும் இல்லையா. இப்போ 9 9s are 81. 1 பேலன்ஸ் 8. 9 into 0 0 plus 8 8. 9 1s are 9. கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ மைனஸ் பண்ணால் ஆன்சர் 0. இப்போ ரூட் ஆஃப் 3481ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 59. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்குமே. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4th சப்டிவிஷன் பாருங்கள் 529. ஸோ 529 ரொம்ப சின்ன நம்பர், ஈஸியாக நம்ம அதை சால்வ் பண்ணலாம். 5 விட கம்மியாக இருக்க ஸ்கொயர் நம்பர் 4. ஸோ 2 2s are 4ன்னு எடுத்துக்கலாமா. 5 minus 4 வந்து 1. பேலன்ஸ் இருக்க 2 நம்பரையும் கீழே கொண்டு வரலாம். 2 இன்னொன்று 9. அப்போ இங்கே லாஸ்ட்டில் 9 வருது. ஸோ ஃபஸ்ட்டு கோஷன்ட் இன்ட்டு 2 பண்ணிடலாம். 2 2s are 4. 4 3s are தானே 12. அப்போ இங்கேயும் 3 எழுதிக்கலாம், இங்கேயும் 3 எழுதிக்கலாம். 3 3s are 9. 3 4s are 12. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா ஆன்சர் என்ன கிடைக்கும் 0. ரொம்ப ஈஸி. அப்போ ரூட் ஆஃப் 529 is equal to 23. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 5th one 3249. 3249 இந்த சம் தான் இப்போ சால்வ் பண்ணலாம். 32 49 இது பிரிச்சுக்கலாம்ல. 32 கம்மியாக இருக்கிறது 25. ஸோ 5 5s are 25. 32 minus 25 வேல்யூ 7. பேலன்ஸ் இருக்க 2 நம்பர் கீழே எடுத்துக்கலாமா. 4 and 9 கிடைக்குமா. இப்போ கோஷன்ட் இன்ட்டு 2. 5 2s are 10. இப்போ லாஸ்ட்டில் 9 இருக்குது இல்லையா. 9 எப்போல்லாம் வரும் 3 3s are 9 சொல்லிட்டேன். அப்புறம் 7 into 7 வந்து 49. இதுலேயுமே லாஸ்ட் நம்பர் 9 தான். அண்ட் இங்கேயும் 7 இருக்குது. அப்போ 7 1s are 7 கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இங்கேயும் 7 ஆட் பண்ணிட்டோன்னா 7 7s are 49. பேலன்ஸ் 4. 7 into 0 0 plus 4 4. 7 1s are 7. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0. Therefore, root of 3249 is equal to 57. எல்லாருக்குமே சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 1369. இப்போ 1369ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். சின்ன நம்பர் தான், ஸோ ரொம்ப ஈஸி. 13 இருக்குது. அப்போ வந்து 4 4s are 16. அப்போ 3 3s are 9 எடுத்துக்கலாமா. 3 3s are 9. 13ல் 9 போயிடுச்சுன்னா 4. பேலன்ஸ் 2 நம்பர் கீழே எடுத்துக்கலாம். 6 இன்னொன்று 9. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் கோஷன்ட் இன்ட்டு 2 பண்ணுமா. அப்போ 3 2s are 6. லாஸ்ட் நம்பர் இப்போ 9 இருக்குது. 9 இருக்குது இல்லையா. அப்போ 3 into 3 எடுத்துக்கலாம் 9. இன்னொரு வாட்டி 9 போகிறோம். 7 into 7 49. ஸோ இங்கேயும் 7 எடுத்துக்கலாம், இங்கேயும் 7 எடுத்துக்கலாம். 7 7s are 49. பேலன்ஸ் 4. 7 6 are 42 plus 4 46. கரெக்டாக இருக்குது பாருங்கள். மைனஸ் பண்ணால் ரிமைண்டர் 0. Therefore, root of 1369 is equal to 37. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்து 7th கொஸ்டின்லேருந்து 12th கொஸ்டின் வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதிருங்க. அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.